தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 30 முதல் உள்ள திருவாக்கியங்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏன் இயேசு யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவர் ஆசைப்படுகிறார்? என்ன காரணம் என்றால் நாம் பார்க்கின்றோம், மார்க் நற்செய்தியில் 16 அதிகாரங்கள் இருக்கின்றன. அது முதல் 8 அதிகாரம் முழுவதுமே இயேசு அற்புதங்களும் அடையாளம் செய்து கொண்டு வருகின்றார். அதன் பிறகு 8ஆம் அதிகாரத்தில் அந்த பாதியில் அவர் கேட்கிற சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். அப்போ அவர்களும் சொல்வார்கள், எல்லாம் சொல்லும்போது நீ ராய்ப்பர், நீ மெஸ்ஸியான்னு சொன்ன உடனே இது தெய்வம் தான் வெளிப்படுத்தினார். அதன் பிறகு இயேசு என்ன செய்கின்றார்? சீடர்களிடம் அங்கு நேரத்தை செலவிடுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் தன்னுடைய அற்புதங்கள் அடையாளம் செய்த இயேசு, எல்லாம் இடத்திலும் சுற்றி தெரிந்த இயேசு, இதோ தன்னுடைய சாவை அவர் அறிக்கையிடுகிற சமயத்தில் இந்த விஷயத்தை அவங்க மக்களிடத்தில் போகாமல் என்ன சில சீடரிடத்தில் அவர் வருகின்றார். சீடர்களை தயார்படுத்துகின்றார். காரணம், தன்னுடைய பணி தான் இயேசு அறிந்திருக்கின்றார், தான் தன்னுடைய பணி வாழ்வின் இறுதி கட்டத்துக்கு வந்து இருக்கின்றோம் என்று. அப்போ இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் இறுதி கட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால், அதற்கு தெரிந்த காரணத்தினால் சீடர்களை தங்களை தயார்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு தயாரிப்பு! துன்பங்கள் கடந்து வரும், தைரியம் கொள்ளுங்கள், இதோ என்னை கொல்லுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், என்னை நாசமாக்குவார்கள், இப்படியெல்லாம் சொல்லுகின்ற போது அவர்களை பயப்படுத்துவதல்ல, மாறாக இயேசு எப்பெல்லாம் மரணத்தை பற்றி பேசுகிறாரோ அந்த இடத்தில் உயிர்ப்பு கடந்து வருகிறது. இதோ என்னை கொல்வார்கள், ஆனால் நான் 3ஆவது நாள் உயிர் தெழுவேன். இதை நாம் பார்க்கின்றோம். ஏதோ என்னை அவமானப்படுத்துவார்கள், ஆனால் இதோ நான் மகிமையோடு நான் மீண்டும் திரும்பி வருவேன். அப்படி பார்க்குற சமயத்தில் அங்கு எதிர்பார்ப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்கு சோர்ந்து போகாமல் அவர்களோட வாழ்க்கையில் என்ன தயாரிப்பு? துன்பங்கள் வரும், ஆனால் துன்பங்கள் அது அப்படி அல்ல, மாறாக அந்த துன்பத்திற்கு அப்புறம் வெற்றி ஒன்று உண்டு. அப்போது வெற்றிக்கு தெய்வம் கடந்து செல்கின்றார். நாம் பாருங்கள், இரவு நேரத்தில் நாம் படுக்கிற சமயத்தில் ஐயோ என் ராத்திரி இப்படியே போய்விடும் என்பதல்ல, மாறாக நாளைக்கு அந்த காரியம் செய்ய வேண்டும், நாளைக்கு இப்படி போக வேண்டும், நாளைக்கு அந்த நபரை போய் பார்க்க வேண்டும், நாளைக்கு இந்த இடத்துக்கு போக வேண்டும். அப்போது நாளை குறித்துள்ள திட்டங்களை எல்லாம் இட்டுக்கொண்டு தான் இரவு நேரத்தில் நாம் படுத்து உறங்குகின்றோம். நம்மளை அறியாமலேயே நாம் என்ன செய்கிறோம்? நாளை நான் எழுந்து விடுவேன், அந்த காரியம் நான் செய்வேன் என்று திட்டத்தின்படி போகிற சமயத்தில் அந்த இரவு ஆனது கடந்து விடுகிறது. நாம் பகலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அங்கு துன்பங்கள் கடந்து வர சமயத்தில் அந்த துன்பங்களை விட்டு அந்த துன்பத்தை தாண்டி ஒரு நன்மை ஒன்று வரும் பாருங்கள். அந்த துன்பத்தை தாண்டி, அந்த தோல்வியை தாண்டி வெற்றி ஒன்று வரும் பாருங்கள். அந்த வெற்றி மேல் பார்வையை செலுத்தி நாம் வாழ்க்கையை வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக கிருபைகள் கிடைக்கும். அதுதான் சீடர்களுக்கு அவர் பக்குவப்படுத்துகின்றார். கவலைப்படாதீர்கள், உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனால் இந்த உலகத்தை நான் வென்று விட்டேன். இறை சன்னதியில் நம்மளே நாம் விட்டு கொடுப்போம். இதான் தெய்வம் நம்மை தயார்படுத்துகின்றார். நம்மை தயார்படுத்தி விசுவாச வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக தெய்வம் நம்மை தயார்படுத்துகின்றார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாகிய தெய்வமே, சீடர்களை நீ தயார்படுத்தினீர், அதே போல் எங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பக்குவத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக எங்களும் நீ தயார்படுத்துகின்றீர். இரவு நேரத்தில் படுத்து உறங்குகின்ற நாங்கள் மறுநாள் காலையில் எழுவோம் என்ற நம்பிக்கையில் இது உறங்குகின்றோம். அதே போல் அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கை எல்லா நிலையிலும் கடந்து வரட்டும். துன்பங்கள் இருந்தாலும், வேதனைகள், காயங்கள், தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி வேறு ஒன்று உண்டு, வெற்றி உண்டு என்ற உணர்வு எங்களுக்கு தந்துள்ளோம். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.